கிறிஸ்தவங்க ஏன் இப்படி மதம் மாத்துறாங்க? இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியா நமக்கு இருந்துட்டே இருக்கும். இதுல இவங்களுக்கு என்னதான் கிடைக்குது? ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து பணம் வருது, அதனால தான் மதம் மாத்துறாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து மாத்துனா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற இந்த காரணத்துக்காக தான் போய் நிறைய இடத்துல வந்து இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மதம் மாத்துற விஷயத்த செய்யறாங்கன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இவங்க மேல வைக்குது. இவங்க பாட்டுக்கு வந்து இவங்க கடவுளை கும்பிட்டு போலாம எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பரப்பிட்டு இருக்காங்க, இது தேவைதானா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எப்பவுமே எழுந்துகிட்டே இருக்கும். எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து அவங்க செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வேத புஸ்தகத்துல மார்க் 16:15 வந்து இப்படி இருக்குது. என்னன்னா, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னா, இந்த கடவுளை பத்தி தானே வார்த்தை வந்து அவங்களுடைய கடவுளை பத்தின வார்த்தையை எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுடைய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட சொல்றாரு. ஸோ அதுதான் மெயினா அவங்க போய் மற்றவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்தவத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்தனாலதான் முக்கியமான காரணம். அடுத்து இதை ஏன் நீங்க சொல்லணும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளுமே எழும்பும். நீங்க ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லார்ட்டையும் போயிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பாடு செம்மையா இருந்தது, அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் ட்ரெஸ் வாங்குவீங்க, என்ன சொல்லுவீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டா அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன், அந்த கடையில் தான் வாங்கினேன் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்தவங்க வந்து இந்த கிறிஸ்தவத்துல இருந்து நம்ம இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்றாங்க. அப்படி ஷேர் ஆகிறது தான் அநேக நேரத்தில் எப்படி ஆயிடுதுன்னா வந்து மதம் மாற்ற ஒரு காரியமாக மாறுறது.